கண்ணோக்கிற ஒருவர் இருக்கிறார். சும்மா கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் தனியா இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தனியா இல்லை. கெத்தா சொல்லுங்க, நான் தனியா இல்லை, தகப்பனோடு இருக்கிறேன். ஆமேன். இது போதும், ஒன்று புரிஞ்சா போதும், உங்களை எங்க தூக்கி போட்டாலும் நீங்க மேலே வந்துடுவீங்க. ஆமேன், ஆமேன். இந்த எண்ணம் தான் யோசேப்புக்கு இருந்தது. என்னை குழியில தூக்கி போடு, இல்லை என்னை ஜெயிலில் தூக்கி போடு, ஆனால் இன்னொருத்தரையும் சேர்த்து தான் போட முடியும். அதனால நான் அங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருந்து வெளியே வருவேன், நான் மேலே நான் உட்காருவேன். ஆமேன். அதாவது தேவன் ஓடி இருக்கும் பொழுது தேவனங்களை வெளியில கொண்டு வருவார். நாம் தனிமையா அல்ல, அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் சார்பில் இருக்கிறார். இந்த புரிதல் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. இது ரொம்ப ரொம்ப என் பட்சத்தில் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. என்னை கண்ணோக்கிற ஒருவர், என் வேதனை அறிந்திருக்கிற ஒருவர், என் கூக்குரலை கவனிக்கிற